ஹலோ गाइस, எப்படி இருக்கீங்க? செஸ் விளையாட போறோம். அப்புறம் செஸ் விளையாட போறோம். ஐயோ மீண்டுமா போயிட்டு அடிக்கிறா. அவகிட்ட கொடுங்க, அவகிட்ட கொடுங்க. சரி இங்க வா நம்ம செஸ் கொடுங்க. மாமா கோவம் வந்துருச்சு. இது இது செஸ் காயின். ஜோக் இல்லையா? விட்டுங்க. ராணி அங்க இங்கதான் இருந்துச்சு பா. அது ஓடிட்டு இருக்கோம். அந்த யானையை பிடிச்சி குதிரையில உட்காந்து ஓடிட்டு இருக்கோம் ராணி. போ. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? என் ராணிக்கும் அந்த ராஜாக்கும் கள்ள தொடர்பு பண்ண வைக்கிறா இவ. ஹலோ, வெல்கம் பேக் டு ரகு தாப்பா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரகு தாப்பா ஃபேமிலிஸ்? ஆமா, இன்னைக்கு வந்துட்டு இந்த குட்டீஸோட சேர்ந்துட்டு நாங்க ஒரு கேம் விளையாட போறோம். இப்போ ரீசெண்டா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன கேம் நம்ம விளையாட போறோம் பாப்பா? என்ன கேம்? செஸ் கேம். ஆமா, செஸ் கேம் தான் விளையாட போறோம். ரீசெண்டா பயங்கரமா ட்ரெண்ட் ஆனது அந்த வேர்ல்ட் சாம்பியன். செஸ் கேம் தான் விளையாட போறோம். ஆமா, வேர்ல்ட் சாம்பியன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா நம்ம ஊர்ல? யாருமா அவரு? தெரியல. சர்வேஷ் இல்ல, ஆக்சுவலி எனக்கே பேர் தெரியல. அந்த தம்பினால கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்குல்ல. மறந்துச்சு. இன்னைக்கு தான் படிச்சேன். நீ தான் படிச்ச? லைப்ரரி பீரியட்ல படிச்சேன். மறந்துட்டியா? சோ அந்த கேம்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனதுனால பசங்க வந்து நீ செஸ் கேம் விளையாடணும் வாங்க பெரியம்மா என்ன ஆசையா கூப்பிடுது. ஸோ 1-on-1 பேட்டில் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சமிக்தா வர்சஸ் ஷர்மிளா. என்ன பேட்டில்? ஓகேயா? ஒரு நிமிஷம் டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடு சொல்லு. ஆடு. அச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? ஆடுறேன் பாருங்க. சரி பண்ணு. அங்காளி பங்காளிமா. நாங்க செஸ் கேம் ஆட போறோமா? அது பரவாயில்ல. என்ன பாட்டு அது? நாலு வாய்ஸ்க்குள்ள மட்டும் ரூல்ஸ். என்ன மேடம் நீங்க வாங்க நம்ம பேட்டிலுக்கு போலாம். பேசி மெமிக்ரி பண்றாங்களா? நம்ம கேமராமேனை போயிட்டு அடிக்கிறா. சரி இங்க வா நம்ம செஸ் கேம். மாமா கோவம் வந்துருச்சு. ஏன் உங்களுக்கு கோவம்? இந்த சின்ன வயசுல இப்படி எல்லாம் கோவப்பட்ட எப்படி மேடம்? இப்ப பாரு. ஐயோ என்னென்னமோ பண்ணுது இது. சரி ஓடு. பெரியம்மா இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிறேன். இப்பவே என்ன வந்துட்டு இது பண்ணாத. இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு செஸ் கேம் ஆட போறோம். பேச போறோம். விளையாடலாம்னு சொன்னா பேச போறோம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? பேசுங்க. என்ன பேச போறீங்க? ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து பேசலாம். என்ன பேசலாம்? ஹலோ गाइस, நீங்களும் சொல்லுங்க. ஹலோ गाइस, எப்படி இருக்கீங்க? செஸ் விளையாட போறோம். அப்புறம் செஸ் விளையாட போறோம். ஐயோ மீண்டுமா செஸ் விளையாட போறோம்ல. என் குடுமி வச்சு விளையாண்டு இருக்க ரொம்ப நேரமா. நீங்க எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும். சீக்கிரம் வாங்க गाइस. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. நம்ம கேம் மூட்ல வந்துட்டோம். செஸ் விளையாட போறோம். நீங்க என்ன செய்ய? செஸ் விளையாட போறோம். இன்னைக்கு என்ன கேம்னா செஸ் கேம் தான். அது எப்படி விளையாடணும் உங்களுக்கே தெரியாது. நான் விளையாண்டு காட்டுறேன். இப்போ நாங்க ரெண்டு பேரும் விளையாட போறோம். இல்லங்க, என்ன காயின் வேணும்? Black வேணுமா ஒயிட் வேணுமா? Black உங்களுக்கா? சரி ஓகே, அடுக்கலாம். சரி, நீங்க எனக்கு கத்து கொடுங்க எப்படி எங்க அடுக்கணும்ட்டு. எனக்கு வேற தெரிய மாட்டேது எந்த காயின்ஸ் எங்க வரணும்ட்டு. இங்க ஃபர்ஸ்ட் யானை வச்சிட்டு ஃபர்ஸ்ட் யானை. ஓ இது யானையா? இது பாருற நம்ம குழந்தைக்கு தெரியுது அது யானைன்ட்டு. காயின் இது செஸ் காயின். ஜோக் இல்லையா? விட்டுருங்க செஸ் காயின். சும்மா நோண்டாதீங்க. குதிரை எங்க போட்டு? இது என்னது? குதிரை அங்க வைக்கணுமா? சரி அடுத்தது ராஜா வந்துட்டு ராணி அங்க இங்கதான் இருந்துச்சு பா. அது ஓடிட்டு இருக்கோம். அந்த யானையை பிடிச்சி குதிரையில உட்காந்து ஓடிட்டு இருக்கோம் ராணி. போ. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? இவங்க எல்லாம் யாரு? சின்ன ராணிங்க. சின்ன ராணி.
இவங்க எல்லாம் சின்ன ராணிங்க. ராஜாக்கு இதுவே ராணியா? பாவம். சின்ன ராணி. சின்ன ராணிங்க. அதை எப்படி சொல்ற பத்தியா? எப்படி சமூக சொல்லு. யார் அவங்க? சின்ன ராணிங்க. சின்ன ராணிங்க. இவங்க எல்லாம் ராணிங்க இல்ல பாப்பா, சிப்பாயிங்க. சிப்பாய் இல்ல, ராணி. சின்ன ராணிங்க. சரி வைங்க. அழகா இருக்காங்க. A few moments later. ஓகே, இப்போ கேம் ஸ்டார்ட் பண்றோம் நாங்க. ஓகே ஓகே, எப்படி என்ன? ஓகே, எப்படி வரணும் நான் காமிக்க போறோம். இங்க பாருங்க, இதெல்லாம் இந்த சின்ன கைடெல்லாம் எங்க வேணா வைக்கலாம். எங்க வேணா வைக்கலாம். நம்ம கிட்ட இங்க இருந்து பக்கத்து வீட்ல கூட வைக்கலாம். நம்ம கிட்ட வச்சிட்டாங்கன்னா நம்ம வெட்டிடுவோம் அவங்கள, அவ்வளவுதான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். சரி விளையாடலாம். அந்த காயின் தான். யார் ஃபர்ஸ்ட் விளையாடுறது? நீங்க ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வந்தோனே 2 பாக்ஸ் தள்ளி வச்சிடணுமா? நீங்க அப்புறம் வேற என்ன காயின் நகர்த்தலாம்? நானு இந்த காயின் நகர்த்துங்க. ஓகே, இந்த காயின் நகர்த்திட்டேன். வச்சிருங்க. ஓகே, நில்லு. அப்புறம் நான் வெட்டிடுவேன். இந்த சின்ன காயின் எடுத்து எங்க வைக்கணும்? அவங்க வெட்டிடுவாங்க. சின்ன ராணி, சாரிங்க, சின்ன ராணி இங்க வச்சுட்டோம். ஓகே, வெட்டுங்க. நீங்க எப்படி வெட்டுவீங்க? இது பக்கத்துல இருக்கு. டமால். அது எங்கம்மா பக்கத்துல இருந்தது. டமால். ஓகே. அப்புறம் அடுத்தது அடுத்தது நீங்க. நான் விளையாடணுமா? சரி, அது எந்த காயின் வைக்கிறதுன்னு தெரியலையே. ஓ, அப்படி போயிடலாம். சின்ன ராணிங்க எங்க வேணாலும் போலாம். சரியான பஜாரிங்களா இருக்குதுங்க சின்ன ராணிங்க. அங்க போயிடுச்சு சின்ன ராணி. அடுத்தது இப்ப என்ன பண்ணோம்? இப்ப நீ விளையாடணும்ல. யோசிச்சுதான் விளையாடுவாங்க செஸ்னா. இல்லம்மா, ஐயோ, இப்ப வெட்ட போறாங்களே, என்ன செய்யறது? ஓ, ஐயோ, என்ன வெட்ட போறாங்க. இங்க நாம பண்றீங்க சின்னல? யோசிக்கிறீங்களா? சரி, இப்ப நாங்க வெட்ட போறேன். எப்படி வெட்டுவேன் நானு? அதுவும் நீங்களே கத்து கொடுத்துருங்க எனக்கு. நான் எப்படி வெட்ட போறேன்? நீங்க இந்த காயின் இருக்கா, இத எடுத்து இப்படி வெட்டிடுவீங்க. என்ன கொடுமை சரவணன். ஓ, நாங்க ரிவர்ஸ்லயே வந்துடலாம். ஓகே, கார் மாதிரி ரிவர்ஸ் கீரும் இருக்கு. ஃபைன். இல்ல, அது ஏன் இடம்? அப்போ உன்னதான் நான் வெட்டணும். உன் இடத்துல அங்க இருக்குதுன்னா நான் எடுத்து டமால். ஐயோ, ஏய், அது சின்ன ராணிங்க ஃபுல்லா பஜாரிங்ல இருக்குதுங்கடா. இஷ்டத்துக்கு ஓடி ஓடி. ஓகே, சூப்பர். அடுத்தது நான் விளையாடணுமா? சரி, ஓகே, நான் இங்க வைக்கிறேன். நீங்க தான் வெட்டணும் இப்போ. ஓ, சார் இது ஃபுல்லா கேமே வராது. விளையாடவே தெரியல எனக்கு. ஃபுல்லா கேமே வராது. என்ன எடுத்துக்கு இஷ்டத்துக்கு உன் காயின் எடுத்து வச்சிட்ட? ஃபர்ஸ்ட்ல ஓ, எல்லா கொட்டி அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க விளையாடுற செஸ் கேம் விளையாடவே தெரியல. ஓகே, இப்போதான் நாங்க செஸ் கேம் ஆரம்பிக்கிறோம். அவுட் ஆயிட்டோம் இப்போ நாங்க 2 பேரும். இதுக்கு முன்னாடி விளையாடுனது ட்ரையல்ஸ். நான் ஃபர்ஸ்ட்ல நீங்க வைங்க. நான் இங்க வைக்கிறேன். பக்கத்துலயே வைக்க கூடாது. பக்கத்துலயே வைக்க கூடாது. 7 ஊர் தள்ளி வைக்கணும். ஓகே, வச்சாச்சு. வேற வேற இப்ப நீ தான் விளையாடணும். இல்ல இன்னும் அங்கல இருந்து இங்க வந்துட்டாங்க சின்ன ராணி. அப்படி வரலாமா? வரலாம். சின்ன ராணி அவுட் ஆயிட்டாங்க. வேற விளையாடு நீ. அவ்வளவு முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சிச்சு. கல்லாட்டம். பார்க்காத போது நீ அவுட் பண்ற எப்படி? கரெக்ட்மா, வெச்சுக்கோமா. கரெக்ட். கேம் எப்படி தான் விளையாடுவாங்க? அப்புறம் இல்ல தப்பு. ஃபர்ஸ்ட்ல மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா. எனக்கு தெரிஞ்சிச்சு உன்னோட ஆட்டத்தை. This is an unwanted statement irrelevant to the current situation. அவளது ஒரு சின்ன ராணி 2 சின்ன ராணி அவுட் ஆயிட்டா மொத்தத்தையும் கழிச்சிடறா. மறுபடியும் முதல்ல இருந்துட்டு. இது எப்படிப்பட்ட செஸ்ன்னு தெரியல. ஆப்போனன்ட் விளையாட கூட தேவையில்ல, அவங்களே விளையாடிடுறாங்க. வச்சிட்டேன். அங்க வைக்கணுமா?
ஓகே ஓகே ஓகேங்க விளையாடுங்க. இன்னும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் சாமி. கதை புடிச்சு போச்சு. விளையாடு அடுத்து. ஏய் சம்யுக்தா சர்மி குழந்தை அழகா விளையாடுது. ஜீனியஸ் குழந்தை. எடுத்து வெட்டியாச்சு. இது எப்பேற்பட்ட யானை? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஸ்பைடர் யானை போல இருக்கு. அங்கல இருந்து குதிச்சு வந்து இங்க வெட்டிச்சு ஏன் யானைய. போ ஏன் யானையே ஓ இப்போ ஏன் யானை கூட ஸ்பைடர் யானை ஆயிடுச்சு. இங்க வந்து பறந்தாங்க அடிச்சிருச்சு. ஓகே 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 ரெண்டு பேரும் ஹர்ட் ஆக கூடாது. உங்க யானை என்கிட்ட இருக்கு, என் யானை உங்ககிட்ட இருக்கு. ஓகே டீல்மா. வேற என்ன பண்ணோம்? ஏய் ராஜா வெட்டு வெட்டு. ஏய் முடிஞ்சிச்சு ராஜா. பாத்தியா என் ராஜாவை இங்க புதைச்சிட்டாவ. இல்ல ராஜா வெட்டினாலாம் முடியாது. என்ன திரும்பி வந்துட்டது ராஜா? நம்ம ராஜா இல்ல ஊர் ராஜா போனா வருவார். ஊருக்கு போயிட்டாரு. வேற என்ன விளையாடுறது? யூரியா அடிக்கலாம். ஐயோ சரியான அங்கேயே வச்சிடலாம் திருப்பி. பைத்தியக்கார மந்திரியா இருப்பான் போல இருக்கு. வின் தி மேட்ச். இப்போ எது குதிரை கத்துதா? குதிரை ஓ அப்படியே கத்தும். இல்ல சே டபுள் காயின் அடிச்சு. என்ன கத்தம்? டேய் சும்மாறா. என்ன விளையாடவே விட மாட்டேன். நீ பாட்டு விளையாடிட்டே இருக்க. பாத்தீங்களா எங்க ஆப்போனன்ட்? என்னாச்சு? இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன் நானு. என்ன பண்ணோம்? அப்பதான் கரெக்ட்டா பண்ணா நீ. ஏய் ஓ எடுத்து வச்சிரா. கள்ள தொடர்பு பண்ண வைக்கிறா பாஸ். இந்த இருக்கிற ராணி எதிர்த்து போய் அந்த ராணியை போட்டு தள்ளிட்டு இந்த ராணி அந்த ராணி கிட்ட இது பண்றா. ஏன் சாமி பண்றீங்க? பாத்தீங்களா என் ராணிக்கும் அந்த ராஜாக்கும் கள்ள தொடர்பு பண்ண வைக்கிறா இவ. நான் மறுபடியும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா டீச்சிங் பண்ணீங்கன்னா இப்படிதான் பண்ணுவேன். எனக்கு ஒன்னும் புரியலங்க. மறுபடியும் கோட்டை அழிச்சிட்டு இது 4வது ரவுண்டு. அவங்களுக்கு இன்டர்வல் வேணுமா? A few moments later. நாங்க வந்துட்டு பயங்கரமா செஸ்ஸை வந்துட்டு ஒரு தடவையும் கோட்டாளின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டு போயிட்டே இருந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். மேடம் வந்து இன்டர்வலுக்கு போனவங்க திரும்பி வரவே இல்லை. அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்கள் இப்போ வந்துட்டு செஸ் கேமை வந்துட்டு விளையாடி முடிச்சு டயர்ட் ஆகிட்டு ஸோ எல்லாத்தையும் ஏற கட்டிட்டோம். ஸோ இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி நீ நேரம் முறைச்சிக்கிட்டு முறை சரி ஓகே இதோட நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ இந்த செஸ் கேம் வந்து நாங்கள் வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படி ஆசைப்படுறோம்னா சொல்லுங்க தம்பி. யாருக்கு? ரமேஷ் பிரகநாத் அண்ணாக்கும் குகேஷ் அண்ணா அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு இந்த குட்டீஸ் வந்துட்டு டெடிகேட் பண்றாங்க. இந்த ஒரு குட்டீஸ் சொல்ல போறாங்க. சொல்லுங்க. நான் தான் அந்த குட்டீஸ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணி அந்த ஊர்காரங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் உங்களுக்கு தெரியுது இல்லைங்க. ஸோ இதோட நாங்கள் வந்துட்டு எங்களோட கேம் ஜோனை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் டாடா பாபாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பை வந்துட்டு எங்களுக்கு நிறைய கொடுங்க. சொல்லு. சரி ராசல் சர்ப்ரைஸ் மறுபடியும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I love you பண்ணுங்க. ஓகே பை பை.